தூக்குனாங்குருவி கூடு நிறைய பேர் பார்த்துருப்போம். பொதுவாக கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை வரைக்கும் பாருங்கள் தூங்கிட்டு இருக்கு பாருங்கள். ஜம்முன்னு இந்த பனை மரத்தில் மட்டுமே இவங்க ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப கால வருஷமாகவே நான் எப்போ பார்த்தாலும் பார்ப்பேன். ஆனால் இவங்களோட கதையை சொல்லணும்ல உங்ககிட்ட. இது வந்து பெண் தூக்குனாங்குருவி கூடோட வீடு, இது ஆண் தூக்குனாங்குருவியோட வீடு. இது வந்து அவங்க ஃபேமிலி ரூம், அதாவது குஞ்சு பொரிக்கிறதுக்கு முட்டை இடுறதுக்காக இந்த வீடு. இப்படி தான் அவங்க வர முடியும். தொங்கிட்டு இருக்கோம், இப்படி தொங்கிட்டு இருக்கோம், இப்படி தான் வர முடியும். கடைசியாக குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா இந்த இடத்துல ஓட்டை போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து ஆண் குருவி வந்து காவல் இருக்கிறதுக்காக அந்த வீடு. இப்படிலாம் செட்டப்பாக சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த கூடு அதுங்களை தவிர வேறு யாரும் கட்ட முடியாது. அப்படி ஒரு அமைப்பு. எல்லாமே பனை ஓலைகள், ஈச ஓலைகளை கிழித்து தான் கட்டும். உங்களுக்கு தூக்குனாங்குருவி கூடு பார்த்துருக்கீங்கன்னா அனுபவத்தோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.